நம்ம இந்த வீடியோவில் என்னோட லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் துர்கா அவங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபுல் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கொரியரில் அனுப்பி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட ஒர்க்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவங்க நம்மக்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ஆரி ஒர்க் பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. நான் புதுசாக கற்றுக்க போகிறேன், என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு டவுட்டாக தான் இவங்களுமே கேட்டது. பட் ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்ததுமே அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஆரி கண்டிப்பாக கற்றுக்க முடியும் ஆன்லைனில் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி அவங்களோட ஸ்டிச்சஸ் ஒன் பை ஒன் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறது அவங்களோட ஆல்பம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவங்க பண்ண 2 ப்ளவுஸ் டிசைன், அவங்களோட ஃபைல் ஒர்க். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் அவங்களுக்கு ஆரி நீடில் ஹேண்டில் பண்ணவே தெரியல. ஸோ எப்படி அந்த நீடலை ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க ரிப்பீட்டடாக கேட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஸ்டிச் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு ஃபினிஷிங் அவங்க கொண்டு வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட ஒர்க் அவங்க சென்ட் பண்ணது தான் இது. அதுக்கப்புறமா ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ். ஸோ ஜரிலையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி போடுறது, தென் கர்வ் பார்ட்கெல்லாம் வரும்போது என்ன சைஸில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸில் சொல்லி கொடுத்துருந்தது எல்லாமே அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் அவங்களோட ப்ராக்டிஸ். ஸோ சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே சீக்கிரமாகவே த்ரெட் கட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதே ப்ராப்ளம் தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. பட் அந்த சில்க் த்ரெட்டையுமே அவங்க வந்து ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் டைமிங்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்தாங்க. இது அவங்க ஜரி யூஸ் பண்ணி பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டிசைன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸசைஸாக பண்ண அவங்களுக்கு ஸ்டிச்சஸ் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. வரிசையாக பாருங்கள், இதெல்லாமே அவங்களோட ப்ராக்டிஸ் தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்க்கான எக்ஸசைஸ், சீக்வன்ஸோட ப்ராக்டிஸ், பீட் ஒர்க் ப்ராக்டிஸ், சின்னதாக ஒரு ஸ்லீவ் செக் பேட்டர்ன் போடுறது, தென் பீகாக்கோட ஃபெதர்க்கான ப்ராக்டிஸ், எம்போஸ்ட் ஒர்க், தென் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது, ஜர்தோசியில் அவங்களோட ப்ராக்டிஸ், ஜர்தோசி எக்ஸசைஸ் டிசைன்ஸ், நெட் கிளாத்தில் சின்னதாக ஒரு மினி நெக் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஸ்லீவ் டிசைன் போட்டு அதில் ஹேங்கிங்ஸ் எப்படி கோர்க்கிறது, தென் 3D பீகாக் டிசைன் எப்படி பண்ணுறது, ஜர்தோசி ஃப்ளார் ஃபில்லிங், ஜர்தோசி செயின் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட்டு தாம்பூர் ஸ்டிச். இந்த தாம்பூர் ஸ்டிச்சோட எக்ஸசைஸ் டிசைன் பாருங்கள், எங்கேயுமே கேப்பே இல்லை. ஒவ்வொரு செயினுக்கும் அடுத்த செயினுக்கும் இடையில கேப் இல்லாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கேர்ளுக்கு அந்த ஜுவல் பார்ட் எல்லாமே பீட்ஸால் கொடுத்து தென் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் போடவே வரல அப்படின்னு சொன்னவங்க தாம்பூர் ஃபில்லிங் ஃபைனல் ப்ராஜெக்ட் டிசைனாக எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுலேருந்தே தெரியுது அவங்களோட ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அளவுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அவங்க லேர்ன் பண்ண ஸ்டிச்சஸில் மோர் தென் 40 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரே எக்ஸசைஸாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு கேர்ள் பிக்சர் போட்டுட்டு அதில் நிறைய ஸ்டிச்சஸ் கட் ஒர்க் முதல் ரிங் நாட்ஸ் யூஸ் பண்ணுறது, பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங், த்ரெட் வாட்டர் ஃபில்லிங், ஜர்தோஸ் யூஸ் பண்ணி மேட் ஃபில்லிங், இந்த மாதிரி ஃபுல் டிசைனும் மோர் தேன் 40 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது துர்கா சிஸ்டர். அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஹிப் பெல்ட் டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஹிப் பெல்ட் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணி சைடில் ஃபுல்லாக ரோப் கொடுத்துருக்காங்க, கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கீழே 5 mm ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம அவங்களோட ஃபைல் ஒர்க் பார்த்தோம். இனி நம்ம அவங்க பண்ண ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்
பீட் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணது. ரொம்ப அழகாக கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்லீவ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவோட பார்டருமே பாருங்கள், நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஜரி பார்டர் கொடுத்து, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் பார்டர் கொடுத்து, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பீட்ஸ் பார்டர், அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சாரீக்கு மேட்சிங் கலரில் லாங் ஃப்ரெஞ்ச் நட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செக் பேட்டர்ன் கொடுத்து, அந்த செக் பேட்டர்னுக்கு கரெக்டாக மிடில் காயின்ஸ் பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக ஃபுல் ஸ்லீவுக்கும் ஒர்க் இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட கோர்ஸ் ஃபினிஷிங் ப்ளவுஸ்க்கு நம்ம சொல்கிறது. ஸோ அதுலேயே ஃபுல்லாகவுமே சக்ரி யூஸ் பண்ணி ஜர்கான் ஸ்டோன்ஸ், அதுக்கு மேலேயுமே ஃபுல்லாகவுமே பீட் ஒர்க் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ப்ளவுஸும் கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி ஜர்கான் ஸ்டோன்ஸுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. நெக்குக்கும் அதே மாதிரி ஸ்லீவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே பார்டர் ஒர்க் நெக்கில் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு ப்ளவுஸ் டிசைன், ஜர்தோசி ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஃபினிஷிங்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. கொடி டிசைன் தான், கொடி டிசைன் கொடுத்து அதில் ஃபுல்லாகவுமே ஜர்தோசி ஒர்க் தான். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே ஜர்தோசி. ஸோ லீஃப்மே 2 மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்போஸ்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சின்ன லீஃபாக வர்ற இடத்துல கிராஸ் லீஃப் ஃபில் பண்ணுற மெத்தடில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ்மே ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக் இந்த மாதிரி கொடி டிசைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டுறாங்க. தென் ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவும் ஃபுல் ஒர்க் இருக்கணும்னு சொல்வோம். ஸோ அதே மாதிரி ஸ்லீவுமே ஃபுல்லாக கொடி டிசைன்ஸ் கொடுத்து, இந்த கொடியிலையே ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ஜர்தோசி எம்போஸ்டு ஃப்ளார் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், தென் ஜர்தோசி வித் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி 3D ஃப்ளார், அதாவது இந்த லூப் ஃப்ளார் மெத்தட் சொல்லுவோம். அந்த லூப் ஃப்ளார் மெத்தடுக்குமே ஃப்ளார் போட்டு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஜர்தோசி ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒர்க் அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஜர்தோசி ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளவுஸ்க்கு பாருங்கள் ஹேங்கிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே. ஸோ அவங்களோட 2 ப்ளவுஸ் டிசைன் ப்ளஸ் அவங்களோட ஃபைல் ஒர்க் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கோர்ஸ் பண்ண துர்கா சிஸ்டரோட ஃபைல் ஆல்பம் ப்ளஸ் அவங்க பண்ண ப்ளவுஸ் டிசைன்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ அவங்களோட ஸ்டிச்சஸோட ஃபினிஷிங்குமே எவ்வளவு அழகாக இருந்துச்சு, அவங்க எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஃபினிஷிங் கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த ஃபைல் பார்க்கும்போதே கிளியராக தெரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுறீங்க துர்கா சிஸ்டர். இன்னும் நிறைய டிசைன்ஸ் போடுங்க. உங்களோட பிஸ்னஸ் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபுல் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ண அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் எங்களோட இன்ஸ்டிடியூட் சர்டிஃபிகேட். அவங்களோட சர்டிஃபிகேட் அவங்களோட ஒர்க்ஸோடு சேர்த்து கொரியரில் அனுப்பி கொடுத்துட்றோம். ரொம்பவே அமைதியான ஒருத்தங்க நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஃபுல் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட அவங்களோட ஒர்க்மே ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் துர்கா சிஸ்டர். தேங்க்யூ.